ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு முகுந்தாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருமுட்டை வெடிப்பு, ஓவுலேஷன், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓவுலேஷன்னா என்ன, எப்போ நடக்கும், எப்படி இருக்கும், அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஏதுன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாரி, கொஞ்சம் ரோல் ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கருமுட்டை எங்கேருந்து வளருது, என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு பொண்ணு பீரியட்ஸ் டைம், அதாவது மாதவிடாயில் இருக்கும்போது அந்த பொண்ணோட கர்ப்பப்பையிலேருந்து ஒரு கருமுட்டை வளரும். அந்த கர்ப்பப்பையில் கருமுட்டை வளர்ந்து வெளியில் அது அந்த கருமுட்டை சுற்றி இருக்கிற பையெல்லாம் பை மாதிரி ஒரு இது இருக்கும், அதை உடச்சி வெளியில் வர்றதுக்கு பேர் தான் ஓவுலேஷன், கருமுட்டை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது அங்கேருந்து வெளியில் ஃபெலோப்பியன் டியூப்க்கு போகும். இந்த டைமில் அந்த கருமுட்டையும் விந்தணுவும் சேரும்போது தான் நேச்சுரலாக குழந்தை கன்சீவ் ஆகிறோம் நம்ம. இது இயற்கையாக நடக்கிற ஒன்று தான். இது நடக்கும்போது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ நம்ம இதுக்கான சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு அடிவயரில் லைட்டாக பெயினோ குத்துற மாதிரியோ இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்பாட்டிங் அதுமாரி லைட்டாக ட்ராப்பாக படுற மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு ஹார்மோன்ஸ் மாறுறதுனால செஸ்ட்டு பெயின் அந்த மாதிரி இருக்கும். காமனாக இருக்கிறது அந்த வயிறு குத்துறது, அது அப்புறம் பாடியோட ஹீட் ஒரு நம்ம எப்பவும் நார்மலாக இருக்கிறத விட நம்ம உடம்பு கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக ஃபீவர் வர மாதிரி இருக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் இருக்காது. லைட்டாக டெம்பரேச்சர் கொஞ்சம் மாறி இருக்கும். அப்புறம் எல்லாேருக்கும் பொதுவாக இருக்கிற ஒன்று ஒயிட் டிசார்ஜ், வெள்ளைப்படுறது அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளைப்படுறது நார்மலாகவே நிறைய பேருக்கு இருக்கும். அதுலேயும் வெள்ளைப்படுறது ஒரு சிலருக்கு வெவ்வேறு மாதிரி இருக்கும். இந்த ஓவுலேஷன் டைமில் வெள்ளைப்படுறது எப்படி இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த முட்டை இருக்குல்ல, முட்டையோட வெள்ளைக்கரு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி வள கொலன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஒயிட் டிசார்ஜ் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த நேரம் நம்ம இன்டர்கோர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியும் தோண்டும். இந்த மாதிரி இதோட சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இது எல்லா சிம்டம்ஸுமே எல்லாருக்குமே இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. இப்போ எனக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு வயிறு குத்தும், அந்த வெள்ளைப்படுறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வெள்ளைப்படுறது இருக்கும். இதுதான் நான் என்னோடய உடம்புல நான் நோட் பண்ணிக்கிறது. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட உடம்புல நோட் பண்ணி பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எப்போ இன்டர்கோர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க சைக்கிளை பொறுத்து, இப்போ 28 days சர்க்கிள் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பீரியட்ஸ் வர்றதுக்கு 14 நாளைக்கு முன்னாடி உங்களோட ஓவுலேஷன் நடக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்துக்கலாம். அவங்கவுங்க சைக்கிளை பொறுத்து மாறும். 28 days-ஆ, 28 நாளா, 30 நாளா, இல்லை 32 நாளா அப்படிங்கிறது. அது எப்படி நீங்கள் கணக்கு பண்ணுறீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு எப்போ பீரியட்ஸ் ஆக போகிறீங்களோ அதுக்கு 14 நாளுக்கு முன்னாடி ஓவுலேஷன் நடக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்துக்கிடலாம். எனக்கு டாக்டர் சொன்ன அட்வைஸ் நீங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆனால் 10வது நாளிலிருந்து அடுத்த 22 days வரைக்கும் அது 20 நாள் ஆகிற வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னை இன்டர்கோர்ஸ் இருக்க சொன்னாங்க. அப்படிங்கிற டைமில் ஏன்னா கருமுட்டை ஓவுலேஷன், அதாவது வெடித்து வெளியில் வர்றப்போ அது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் அதுக்கு உயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஸ்பேமுக்கு அப்படி கிடையாது. ஸ்பேம் ஒரு லேடியோட உடம்பை வச்சு, அவங்களோட ஹீட்டான பாடியா நார்மலான பாடியா அப்படிங்கிறத வச்சு ஒரு ஸ்பேம் நம்மளோட கர்ப்பப்பையில் 5 நாள் உயிரோடு இருக்கும். நம்மளோட உடம்புல 5 நாள் உயிரோடு இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்டர்கோர்ஸ் இருந்தோம் அப்படின்னா, அதுவும் 14வது நாள், 15வது நாள், 16வது நாள், 13வது நாள், அப்போ 20 நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ டெய்லி இன்டர்கோர்ஸ் இருக்கிற முடிஞ்சவங்க இன்டர்கோர்ஸ் இருங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது நமக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன், இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் டாக்டர் கிடையாது. நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் எனக்கு டாக்டர் சொன்னது.
நான் வந்து எதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஓவுலேஷனை பற்றி தெரியல, எப்போ நடக்குதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் ஓவுலேஷன் கிட்டு கூட செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் அவங்களோட உடம்பு, அவங்க வீட்டுக்காரோட ஸ்பேம் குவாலிட்டி, அவங்களோட எக்கு குவாலிட்டி, இதை வச்சு தான் இது எல்லாமே வந்து நடக்குது. இதெல்லாம் வந்து நான் அவங்களை வந்து இயற்கையாக கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நம்மளால் என்ன முடியுமோ அதை நான் மட்டும்தான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். இது எல்லாமே வந்து டாக்டரோட அட்வைஸ்லாம் நான் டாக்டரா அப்படின்னு கேட்டால் டாக்டர்லாம் கிடையாது. எனக்கு டாக்டரோட அட்வைஸ் என்னவோ அதை தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே பயந்துக்கிட்டு செஞ்சுட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத வச்சு தான் நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன். ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன்.